2026 தேர்தல் வந்து இப்போ இருந்தே சூடு பிடிச்சிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி வந்து கூட்டணிகள் குறித்து சில விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அதுவும் இப்போ உறுதியானதுக்கு அப்புறம் இன்னமும் வந்து தேர்தல் பணிகளில் அவங்கவுங்க அந்தந்த கட்சிகள் வந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 234 தொகுதிகளிலும் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம உதாரணமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் பெருமையாகவும் பேசியிருக்காரு. அதே மாதிரி நம்மளை எதிர்க்கக்கூடியவங்க எவ்வளோ பெரிய பலமான கூட்டணியில் இருந்தாலும் அவங்க நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்ல, பயப்படணும்னு அவசியமும் இல்லை, அவங்க கை பார்த்துடலாம் அப்படின்னு சவாலும் விட்டுருக்காரு. தேர்தல் நெருங்க நமக்கு சில நெருக்கடிகள்லாம் வரும். அந்த நெருக்கடிகளை நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது. என்ன மாதிரியான நெருக்கடிகள் வரும் அப்படின்னா, அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை இவங்க எல்லாத்தையும் வச்சு நமக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. அதை எதிர்த்து நம்ம போராடி இந்த காலத்தில் நம்ம வெற்றி பெறணும். அது மட்டும்தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணுமே தவிர வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வந்து அவர் அறிவுரை சொல்லியிருக்கார். திமுக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு இருந்தாலும் அதே மாதிரி பாஜக, அதிமுக கூட்டணியும் வந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் பாரதிதாசனோட 135வது பிறந்தநாள் தினம், அதை ஒட்டி அந்த நிகழ்வுகளில் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவங்க உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுக மேலே சில விமர்சனங்களை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து வச்சுருக்காங்க. என்ன மாதிரியான குற்றச்சாட்டு அப்படின்னா, போன தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை, அவங்களோட தோல்வியை மறைக்கிறதுக்கு பாஜக எந்த நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை குற்றச்சாட்டுறதே வந்து ஒரு வேலையாகவே திமுக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக அதிமுக கூட்டணியை விமர்சனம் செய்கிறவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக, காங்கிரஸ் கட்சிகள்லாம் வந்து துணை முதல்வர் பதவி கேட்குறாங்க. அதை பற்றிலாம் வந்து திமுக பேசுகிறதே இல்லை. ஆனால் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து பேசி அதை சர்ச்சையாக்குறதே அவங்க வேலையாக வச்சுருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து இப்போ பணிகள், அதாவது தேர்தல் பணிகள் என்பது, கட்சி வேலைகள் என்பது போய்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு கருத்தரங்கம் நடக்குது. என்ன கருத்தரங்கம் அப்படின்னா, வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கம் வந்து நடக்குது. அதில் சில விஷயங்கள் நடக்குது. அது நம்மளால் செய்திகள்லேயே பார்க்க முடிஞ்சது. அவர் வந்த வாகனங்களில் தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள், இளைஞர்கள்லாம் வந்து ஏறினது, குதித்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சது, இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இதை ஒட்டி அவர் ஒரு அறிக்கை ஒன்று இன்றைக்கி வெளியிட்டிருக்கார். இளைஞர்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது, என்ன பின்தொடர்ந்து, அதாவது விஜய் வந்த வாகனத்தை பின்தொடர்ந்து ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி வந்தது, அதே மாதிரி அங்கே வந்த இடத்துல அந்த வாகனத்து மேலே ஏறி நின்று குதிச்சது, ஏறினது, இது எல்லாமே வந்து கவலை அளிக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அன்பை நான் மதிக்கிறேன், அதே மாதிரி கவனமும் ரொம்ப முக்கியம், இது மாதிரி செயல்களில் ஈடுபடாதீங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. அரசியலில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை விட என்னன்னா ஒழுக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் மீது அன்பு காட்டுற உங்களுக்கும் மக்களுக்கும் உண்மையான மக்களாட்சியையும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டு கொடுக்கறதே என்னோட காணிக்கை, அதாவது அன்பின் காணிக்கையா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம 2026 எலெக்ஷன்ல நம்ம ஜெயிப்போம், மக்களாட்சியும் ஜனநாயக அதிகாரத்தையும் நம்ம வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியும் வாக்குறுதியும் அளிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியும் வந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதனால நம்மளால பார்க்க முடியுது, செய்திகள்லையும் பார்க்க முடியுது. குறிப்பா இதுக்கு முன்னாடி வந்து 3 முனை போட்டிகள் அப்படின்னு தான் இருந்தது. திமுக கூட்டணி, பாஜக ஏடிஎம்கே கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, இதுதான் இருந்தது. இப்போ வந்து அடிஷனலாக இப்போ தாவேகாவும் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அரசியலில். இப்போ இது 4 முனை போட்டிகளாக இருக்குது. டிஎம்கே கூட்டணி ப்ளஸ் பிஜேபி, அதிமுக கூட்டணி, அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் டிவிகே, இப்படி 4 முனை போட்டிகள் வந்து நடக்கிறதுக்கு 2026 ஓட்டுகள்லாம் பிரியும் அப்படின்னும் சில விமர்சனங்கள்லாம் எழுது. ஆனாலும் திமுகவுக்கு வர ஓட்டு திமுகவுக்கு வரும், ஏடிஎம்கேக்கு வர்றது ஏடிஎம்கேக்கு வரும் அப்படின்றான சில கருத்துக்களும் வந்துக்கிட்டே இருக்குது. 2026 யார் ஜெயிப்பா, யார் முன்னிலை வருவான்னு நீங்கள் ஒரு கருத்து வைப்பீங்க. அந்த கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.